வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 2க்கான எக்ஸசைஸ் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டூ த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ். த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்பேரண்ட் பவர் as Passer sum of active power and reactive power is given by S equal to 550 plus 952.63 J அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆக்டிவ் பவர் அப்படின்ட்டும் இமேஜினரி பார்ட்டை ரியாக்டிவ் பவர் அப்படின்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துட்டு ட்ரா த பாசர் டயக்ராம் ஆஃப் த சிஸ்டம். இந்த அப்பேரண்ட் பவருக்கு பாசர் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. வரைய சொல்லிவிட்டு அந்த அப்பேரண்ட் பவரோட நியூமரிக்கல் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடு இல்லாமல் கால்குலேட் த ஃபேஸ் ஆங்கிள் அண்டு பவர் ஃபேக்டர் இதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய அப்பேரண்ட் பவர்னால் என்ன, ஆக்டிவ் பவர்னால் என்ன, ரியாக்டிவ் பவர்னால் என்ன, பாசர் டயக்ராம்னால் என்ன அப்படின்றத கொஞ்சம் ஒரு சின்ன வீடியோ மூலமாக பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸசைஸ்க்கு வருவோம். இங்கே இருக்கக்கூடியது வாட் இஸ் ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் அண்ட் அப்பேரண்ட் பவர். ஓகேங்களா? ஸோ இது ஆக்டிவ் பவர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ரியல் ஆர் ஆவரேஜ் பவர் அப்படின்றது சொல்லியிருக்கிறது தான் ஆக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ரியாக்டிவ் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்யூஸ்டு பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்டிவ் பவர்னால் யூஸ்டு பவர், ரியாக்டிவ் பவர்னால் அன்யூஸ்டு பவர். ஓகேங்களா? அடுத்து ஃபைனலாக அப்பேரண்ட் பவர் அப்படின்றது. அப்பேரண்ட் பவர் அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் போத் த பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் இது ரெண்டோட காம்பினேஷன் தான் அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சின்ன டயக்ராம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் தான் பாசர் டயக்ராமு. இதில் டீட்டா பார்த்தீங்க அப்படின்னா டீட்டாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ் சைடு என்ன அப்படின்னா ஆக்டிவ் பவர் அப்படின்ட்டும், ஆப்போசிட் சைடை ரியாக்டிவ் பவர் அப்படின்ட்டும், இதோட ஹைபார்டன்ஸை அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பேரண்ட் பவர் அப்படின்றது இந்த ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர் ரெண்டோட காம்பினேஷன் தான். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு பவருக்கும் யூனிட் கொடுத்துருப்பாங்க. அப்பேரண்ட் பவர்னால் வோல்ட் ஆம்பியர் அப்படின்னும், ஆக்டிவ் பவர்னால் வாட் அப்படின்ட்டும், அதே ரியாக்டிவ் பவர்னால் VAR அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பவருக்கான பேர் P அப்படின்ற பேர், ரியாக்டிவ் பவருக்கான பேர் Q, அப்பேரண்ட் பவருக்கான பேர் S. ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஆக்டிவ் பவருக்கான யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிலோ வாட் அப்படின்ட்டும், ரியாக்டிவ் பவருக்கான யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா kVAR அப்படின்ட்டும், அப்பேரண்ட் பவருக்கான யூனிட்டு kVA அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒவ்வொன்றுக்குரிய கரெக்டான யூனிட்டு. அதுக்கப்புறம் அதோட இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பவரை ரியல் பவர் அப்படின்னு சொல்லலாம், ரியாக்டிவ் பவரை இமேஜினரி பவர் அப்படின்னு சொல்லலாம், அப்பேரண்ட் பவரை காம்ப்ளெக்ஸ் பவர். ரெண்டுக்குமே ரியலி இமேஜினரி கூட்டினா கிடைக்கக்கூடியது காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டும் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா அப்பேரண்ட் பவர் பார்த்தீங்கன்னா VA அப்படின்றது சொன்னோம். ஸோ எஸ்ன்ற பேரில் ஆக்டிவ் பவர் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் சைடு இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு பேர் P அப்படின்னு வச்சுருப்போம். அதோட யூனிட்டு வாட் அப்படின்னு செட் பண்ணியிருப்போம். வாட்டு தான் அதோட யூனிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ரியாக்டிவ் பவர் அப்படின்ட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ரியாக்டிவ் பவர் அப்படின்னா VAR அப்படின்றது அதோட யூனிட்டு Qன்ற பேரில் செட் பண்ணியிருப்போம். ஸோ டீட்டா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஃபேஸ் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸ் ஆங்கிள் தான் கேட்டிருப்பாங்க எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ அதையும் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதோட ஃபார்முலா எப்படி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பேஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பெர்பெண்டிகுலர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஹைப்போட்டென்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே ஸ்கொயர் ஆஃப் S ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் P ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் Q அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காஸ் டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காஸ் டீட்டாவுக்கு ஃபார்முலா பேஸ் சைடு டிவைட் பை ஹைப்போட்டென்ஸு. ஸோ அப்போ காஸ் டீட்டா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் சைடுனா ஆக்டிவ் பவர் இருக்குது, ஹைப்போட்டென்ஸில் அப்பேரண்ட் பவர் இருக்குது. ஸோ காஸ் டீட்டா ஈக்குவல் டு P/S அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். அடுத்தது பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்றதுக்கு நம்மளுக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர். ஓகேங்களா? ஸோ ஆக்டிவ் பவர் அப்படின்னா P, அப்பேரண்ட் பவர்னால் S. ஸோ P/S அப்படின்றது தான் நம்மளுக்கு கேட்டிருக்க. இப்போ இந்த டேர்ம் எல்லாம் எதாவது எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டோம், இதெல்லாம் ஓகே. ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் பவர்னால் என்ன, ரியாக்டிவ் பவர்னால் என்னன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஆக்டிவ் பவர் அப்படின்றது இப்போ எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், பவரை ஜென்ரேட் பண்ணுவோம். அப்படி பவரை ஜென்ரேட் பண்ணும்போது
ஸ்ட்ரெயிட்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது லாஸ் வந்து பவர் வந்து அதிகமாக லாஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை ஸ்டெப் அப் பண்ணுவாங்க ஓகேவா. ஸ்டெப் அப் பண்ணும்போது இந்த வோல்டேஜோட ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டோட ரேஞ்சை விட கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், அதாவது வோல்ட்டோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நார்மலாக நம்ம சென்ட் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து ஆக்டிவ் பவராகவும், அது இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட் வந்து ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பீர் பாட்டில் எக்ஸாம்பிளுக்காக தான் இதை நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பீர் பாட்டிலோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிப்ஸ் பாக்கெட்டை இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா, சிப்ஸ் பாக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சிப்ஸ் இருக்காது. ஒரு பாதியில் காது மட்டும்தான் சிப்ஸ் இருக்கும். மீதி ஸ்பேஸை ஃபுல்லாக என்ன ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஸ் இல்லை அப்படின்னா உள்ளே இருக்க சிப்ஸு குவாலிட்டியாக இருக்காது, அதாவது அந்த டேஸ்ட்டும் இருக்காது, அதுக்கப்புறம் குவாலிட்டியும் கம்மியாகும். ஸோ அப்போ அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அந்த கேஸு அப்படின்றது ரியாக்டிவ் பவர், இருக்கக்கூடிய சிப்ஸு அப்படின்றது ஆக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ரியாக்டிவ் பவரும் ஆக்டிவ் பவரும் சேர்ந்தால் தான் அப்பரண்ட் பவர், மொத்த சிப்ஸ் பாக்கெட்டு ஓகேவா. ஆக்டிவ் பவர் கம்மியாக இருந்து ரியாக்டிவ் பவர் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, இல்லை ரியாக்டிவ் பவர் ரொம்ப கம்மியாக இருந்தாலோ சிப்ஸ் பாக்கெட்டோட குவாலிட்டி கண்டிப்பாக கெட்டுரும். ஸோ அப்போ என்ன அளவுக்கு இருக்கணுமோ அது கரெக்டாக இருக்கணும் ரியாக்டிவ் பவர், ஆக்டிவ் பவரும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் தான் அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி ஆகும். இதே தான் பீர் பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பீரை வந்து நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றி பார்த்தோம்னாலே தெரியும், அதில் கரெக்டாக அந்த லிக்விட் ஓரளவு இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேஸு ஃபில் பண்ணி இருக்கும். ஸோ அந்த கேஸ் இல்லாமல் நம்ம பீரை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பீர் ஒர்த் இருக்காது, டேஸ்ட் இருக்காது. ஸோ அப்போ அந்த கேஸ் இல்லாமல் அந்த லிக்விட் இல்லை, லிக்விட் இருக்குது, வெறும் லிக்விடு மட்டும் இருந்தாலும், வெறும் கேஸ் மட்டும் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு கேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொடுக்குறது தான் ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணுங்கள், இல்லாட்டி வீடியோவை திருப்பி போட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும் ஓகேங்களா. ஸோ ஆக்டிவ் பவர் அப்படின்னா ஆக்டிவ் பவரோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா நம்ம அந்த வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது கிடைக்கக்கூடிய கரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம், அதுதான் ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க நம்ம கிளாஸ் வீடியோவுக்கு போவோம். ஸோ இப்போ என்னோடய ஜியோஜிப்ரா விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த S = 550 + 952.63J இதை டைப் பண்ண போகிறேன் ஓகேங்களா. உள்ளே போயிட்டு அந்த பாயிண்ட்டை நான் Z1ன்னு பேர் வைக்கிறேன், Z1 பேர் வச்சுருக்கேன். பாயிண்ட்டை வந்து அப்படியே டைப் பண்ணுறேன், 550 + 952 ஓகேங்களா. ஜேக்கு 952.63 கொடுத்து என்டர் அடிக்கிறேன். எனக்கு Z1 அப்படின்றது வந்துருச்சு. Z1 வந்துருச்சு, ஆனால் இந்த பாயிண்ட் நமக்கு தெரியலை. ஸோ பாயிண்ட் பார்த்திங்கன்னா 550 952 இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ரேஞ்சில் வரல. நம்ம செட்டிங்ஸில் போய் மாற்றலாம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஜூம் டு ஃபிட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்சு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து 950. ஒருவேளை செட்டிங்ஸில் போய் மாற்றணும்னு விருப்பப்பட்டோம்னா எக்ஸ் மினிமம் வந்து 0லேருந்து மேக்ஸிமம் வந்து 600 வரைக்கும், ஒய் மினிமம் 0லேருந்து மேக்ஸிமம் வந்து 1000 வரைக்கும், அதாவது செட்டிங்ஸில் போயிட்டு இதெல்லாம் மாற்றணும் ஓகேங்களா. ஸோ மாற்றி முடிச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எனக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நான் ரியல் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸை இமேஜினரி அப்படின்னு பேர் வைக்கிறேன் ஓகேங்களா. மாற்றி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0 to 0லேருந்து நமக்கு இருக்கும். ஸோ Z1 நமக்கு கரெக்டாக பாயிண்ட் காமிக்குது, இங்கே இமேஜினரி, இங்கே வந்து ரியல் பவர் காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பாஸ்வேர்ட் டயக்ராம் தான் வரையணும். ஸோ பாஸ்வேர்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு இதில் ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டை நான் தனித்தனியாக பிரிக்கணும் Z1ல் இருக்கிறத. ஸோ அப்போ நான் வந்து பேர் வச்சுக்கிறேன், P = ரியல் ஆஃப் Z1 ஓகேங்களா. ஸோ Z1ல் P அப்படின்றது 550ன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து Q = இமேஜினரி ஆஃப் Z1 ஓகேங்களா. ரெண்டையுமே பிரிச்சுட்டேன். இப்போ Z1 பாயிண்ட் வச்ச மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் நான் ஆக்டிவ் பவர் வரைய போகிறேன். இது நம்ம ஆக்டிவ்னு பேர் வச்சதுனால வெக்டராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம பேர் வந்து ஆக்டிவ்னு வைக்க வேணாம், பாயிண்ட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ பாயிண்ட்டுக்கு நான் பேர் வந்து ஏன்னு வைக்கிறேன்.
ஸோ ஏ ஆஃப் பாயிண்ட் வந்து பி கமா 0 ஓகேங்களா. ஸோ இப்போ கொடுத்தீங்கனால ஏன்ற ஒரு பாயிண்ட் வந்துருச்சு, Z1ன்ற பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ இதுக்கு தான் நம்ம வெக்டர் வரைய போகிறோம். ஸோ வெக்டர் வரைகிறதுக்கு நம்மளுக்கு கமாண்ட் வந்து வெக்டர் தான். ஆனால் நான் கீழே வந்து இருக்கிறதுக்கு பேர் வைக்க போகிறேன், ஆக்டிவ் அப்படின்றது பேர் வைக்கிறேன். ஸோ ஆக்டிவ் அப்படின்றத வச்சுட்டு வெக்டர் ஓகேங்களா. ஸோ வெக்டர் ஆஃப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டு பாயிண்ட் ஓகேங்களா. இதைத்தான் நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0,0 ஓகேங்களா. அதுக்கப்புறம் எண்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ கொடுத்துட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு ஆக்டிவ் அப்படின்றதில் ஒரு வெக்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் வந்து இங்கேருந்து இங்கே வரைய போகிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பேரண்ட் ஓகேங்களா. அப்போ நான் அதே பேரே வைக்கிறேன் அப்படின்ற பேரில் வெக்டர் வரைகிறேன். ஸோ வெக்டர் ஆஃப் அதே தான் 0,0ல் ஆரம்பித்து Z1 வரைக்கும். Z1 ஸ்மால் Z தான். ஸோ கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பேரண்ட் அப்படின்றதில் அப்பேரண்ட் சைடு க்ரியேட் ஆகிடுச்சு, ஆக்டிவ் சைடு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைடு வர்றது நம்மளுக்கு ரியாக்டிவ் பவர் வரும். ஸோ அப்போ அதுக்கு நான் பேர் அதுவுமே வைக்கிறேன் ரியாக்டிவ். ஸோ ரியாக்டிவ் ஈக்குவல் டு வெக்டர் தான். வெக்டராக ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி. என்னென்ன பாயிண்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே ஆன்டி கிளாக் டைரெக்ஷன் தான் ரொட்டேட் ஆகும். அதனால் ஏ கமா Z1 தான் நம்ம செட் பண்ணணும். Z1 கமா ஏ செட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஏ கமா Z1 பார்த்திங்கன்னா இது ரியாக்டிவ் பவர். ஸோ ஆக்டிவ் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நம்ம வந்து இவ்வளோ தான் பாசர் டயக்ராம் அப்படின்றது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, பேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் ஆங்கிளுக்கு நான் வந்து என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா தீட்டா வைக்கலாம் ஓகேங்களா. ஸோ தீட்டாவுக்கு எனக்கு நான் இங்கே யூஸ் பண்ண முடியாது, அதனால் ஆங்கிள்னே பேர் வைக்கிறேன், ஏஎன்னே வைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஏஎன் வந்து ஆங்கிள் ஆஃப். இப்போ எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெக்டர் நான் கொடுக்குறேன், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். எந்தெந்த வெக்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ தான் செலக்ட் பண்ணணும், ஏன்னா ஆன்டி கிளாக் டைரெக்ஷன் தான் நம்மளுக்கு தீட்டா கண்டுபிடிக்கும் போது. ஸோ அப்போ ஏலேருந்து Z1 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60 டிகிரி அப்படின்றது நம்மளுக்கு காமிக்குது ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இதுதான் என்ன அப்படின்னா அப்பேரண்ட் சாரி நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடிய பேஸ் ஆங்கிள் ஓகேங்களா. அப்பேரண்ட் பவர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இந்த இதை தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இதுலேயே நியூமெரிக்கல் வேல்யூ ஆஃப் அப்பேரண்ட் பவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூமெரிக்கல் வேல்யூ அப்படின்றதுக்கு நான் NUMன்னு வைக்கிறேன். நியூமெரிக்கல் வேல்யூக்கு வேறு ஒன்றும் இல்லை, அப்சல்யூட் அப்படின்றத டைப் பண்ணாலே போதும். ABS அப்படின்னு டைப் பண்ணிட்டு கொடுத்தாலே காஸ் டீட்டாவுக்கு கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் டீட்டாக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்கோம், ஏஎன் கொடுத்துருக்கோம். என்டர் அடிச்சு பாருங்கள் 0.5 அப்படின்றதா பவர் ஃபேக்டர் அப்படின்ற ஆன்சர். ஒருவேளை நான் சொன்னது மாதிரி ஆக்டிவ் பவரோட அப்பேரண்ட் பவர் நமக்கு வேணும் அப்படின்னா இங்கேயே நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பிஎஃப் ஆக்டிவ் பவர் அப்படின்றத நான் எழுதுறேன். ஆக்டிவ் பவர் டேரெக்டாக நம்ம எழுத முடியாது, என்ன காரணம் அப்படின்னா வந்து வெக்டராக இருக்குது. அதனால் நான் வந்து அதை வந்து நியூமெரிக்கல் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதனால தான் மைனஸ் ஆப்ரேட் பண்ணுறேன். மைனஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு அதுக்கு நியூமெரிக்கல் வேல்யூவில் மாற்றணும் ஓகேங்களா. அப்படியே டைப் இப்போ கொடுத்துட்டு என்டர் அடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பவர் ஃபேக்டர் காஸ் டீட்டாவை யூஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். பவர் ஃபேக்டர் வந்து இந்த ஆக்டிவ் பவர் டிவைட் பை அப்பேரண்ட் பவர் போட்டாலும்
அப்படியே